நமது சூரிய குடும்பம் பல கோடி மைல்கள் பறந்து விரிந்து கிடக்கும் ஒரு விசித்திரமான உலகம். நாம வாழ்ற இந்த பூமிக்கு வெளியே இன்னும் 7 கோள்கள் சூரியனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி உலகமா மர்மங்கள் நிறைந்ததா இருக்கு. 800 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல கொதிக்கிற கிரகம், வைரம் மழையா பெய்கிற மேகங்கள், 300 வருஷமா ஓயாம வீசுற புயல், இப்படி சூரிய குடும்பத்தில் ஒளிஞ்சிருக்கிற 8 கோள்களோட பிரமிக்க வைக்கும் ரகசியங்கள் என்னென்ன? பொதுவா சூரிய குடும்பத்துல 9 கோள்கள் இருக்குன்னு தான் நாம படிச்சிருப்போம். ஆனா இப்ப அதிகாரப்பூர்வமா 8 கோள்கள் தான் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அந்த 9வது கோளான புளூட்டோவுக்கு என்னாச்சு? உண்மையாவே 9வது கிரகம்னு ஒன்று இருக்கா இல்லையா? வாங்க இதையெல்லாம் ஒவ்வொன்னா நம்ம கொடியால பார்க்கலாம். இந்த 8 கோள்களும் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தா, சுமார் 460 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி விண்வெளியில இப்ப இருக்கிற எதுவுமே கிடையாது. வெறும் தூசியும் வாயுக்களும் நிறைந்த ஒரு பெரிய மேக கூட்டமா தான் இருந்துச்சு. இதத்தான் சோலார் நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்துல ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சிதறின அந்த அதிர்ச்சியால இந்த மேகம் பயங்கர வேகத்துல சுழல ஆரம்பிச்சுது. அந்த சுழற்சியோட மையத்துல நம்ம சூரியன் பிறந்துச்சு. சூரியன் உருவானது போக மீறி இருந்த தூசியும் பாறைகளும் பல கோடி வருஷங்களா ஒன்றோடு ஒன்று மோதி உருவானதுதான் நாம இன்றைக்கு பார்க்கிற கோள்கள். சூரியனுக்கு பக்கத்துல வெப்பம் அதிகமா இருந்ததால வெப்பத்தை தாங்கக்கூடிய பாறைகளாலான புதன், வெள்ளி, பூமி மற்றும் செவ்வாய் உருவானாங்க. இந்த கோள்களா இன்னர் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. அதே சமயம் சூரியனை விட்டு தள்ளி இருந்த குளிர்ந்த பகுதிகளில் வாயுக்களாலான வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் உருவாச்சு. இவைகளா அவுட்டர் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. முதல்ல புதன். சூரியனுக்கு மிக அருகில் இருந்தாலும் இது வெப்பமான கிரகம் இல்ல. இங்க வளிமண்டலம் இல்லாததால பகல்ல 430 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் நைட்ல -180 டிகிரி குளிரும் இருக்கு. புதன்ல ஒரு வருஷம் வெறும் 88 நாட்கள் மட்டும்தான். அதாவது நீங்க புதன்ல இருந்தா ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு முறை பிறந்த நாள் கொண்டாடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, புதன் கிரகம் காலப்போக்குல மெல்ல மெல்ல சுருங்கிட்டே வருதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது வெள்ளி. இதுதான் சூரிய குடும்பத்திலேயே மிக வெப்பமான கிரகம். இதோட சராசரி வெப்பம் 470 டிகிரி செல்சியஸ், அதாவது சுமார் 800 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இது கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இதற்கு காரணம் அங்க இருக்கிற அடர்த்தியான கார்பன் டை ஆக்சைடு மேகங்கள் தான். இது சூரிய வெப்பத்தை உள்ள விட்டுட்டு வெளியே போக விடாம லாக் பண்ணிடுது. இங்க சூரியன் மேற்கே உதிச்சு கிழக்கே மாறியும். பூமியோட அளவிலேயே இதுவும் இருக்கிறதுனால இத பூமியோட ட்வின் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நாம வாழ்ற பூமி சூரிய குடும்பத்திலேயே உயிர் வாழ தகுதியான ஒரே இடம்னா இதுதான். பூமி உருவான ஆரம்பத்துல இது ஒரு நெருப்பு பந்து மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ தியா அப்படிங்கிற ஒரு கோள் பூமி மேல பயங்கரமா மோதி இருக்கு. அந்த மோதல்ல தெரிச்சு விழுந்த துகள் தான் இன்னைக்கு நாம பார்க்கிற நிலாவா மாறிடுச்சு. பூமியோட 70% பகுதி தண்ணியால இருக்கு. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற சராசரியான தூரம் தான், அதாவது அளவான வெப்பமும் அளவான குளிரும் தான் நம்மள இங்க சேஃபா வாழ வைக்குது. அடுத்து சிவப்பு கிரகம்னு அழைக்கப்படுற செவ்வாய். இங்க ஒரு காலத்துல ஏகப்பட்ட ஆறுகளும் கடல்களும் இருந்திருக்கு. இன்றைக்கு அது உறைந்த பனிக்கட்டியா தரைக்காடியில ஒளிஞ்சிருக்கு. செவ்வாயோட மிக முக்கிய ரகசியமே ஒலிம்பஸ் மான்ஸ் தான். இது சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய எரிமலை. நம்ம எவரெஸ்ட் மலை மாதிரி இது 3 மடங்கு பெருசா இருக்கும். ஆனா அங்க வீசுற பிரம்மாண்டமான தூசி புயல்கள் மொத்த கிரகத்தையுமே பல வாரங்கள் இருட்டாக்கிடும். அடுத்து வியாழன். இது எவ்வளவு பெருசுனா இதுக்குள்ள 1300 பூமிகளை அடைக்கலாம். வியாழன் ஒரு கேஸ் கிரகம், அதாவது அங்க தரைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இதோட சீக்ரெட் அங்க இருக்கிற கிரேட் ரெட் ஸ்பாட். இது 300 வருடமா ஓயாம வீசுற ஒரு சூறாவளி புயல். இதோட அளவு நம்ம பூமியை விட ரொம்ப பெருசு. இன்னொரு சீக்ரெட், வியாழன் ஒரு ஃபெயில்டு ஸ்டார்னு சொல்றாங்க. இது இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா இதுவே ஒரு நட்சத்திரமா மாறி இருக்கும். நெக்ஸ்ட் சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கிரகங்கள். சனி கிரகம் தண்ணியில மிதக்கும், ஏன்னா இதோட அடர்த்தி அவ்வளவு குறைவா இருக்கும். இதோட மோதிரங்கள் வெறும் பனிக்கட்டியும் பாறைகளும் தான். அடுத்து யுரேனஸ். இது மற்ற கிரகங்கள் மாதிரி சுழலாம 98 டிகிரி சாய்வா சூரியனை சுத்தி வரும். இங்க இருக்கிற அழுத்தத்தின் காரணமா வைரம் மழையா பெய்யுதுன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. லாஸ்டா நெப்டியூன். இங்க காற்று ஒளியோட வேகத்தை விட வேகமா வீசும். இங்க ஒரு வருஷம் முடியணும்னா 165 பூமி வருடங்கள் ஆகும். 9வது கிரகத்தின் மர்மம். 2006வது வருஷம் வரைக்கும் நாம புளூட்டோவை 9வது கிரகமா தான் பார்த்தோம். ஆனா ஒரு கோளுக்கான தகுதிகள் அதுக்கு முழுமையா இல்லாததால அதை குள்ள கிரகம் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. அதனால இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமா 8 கோள்கள் தான் இருக்கு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நெப்டியூனுக்கு அந்த பக்கம் பூமியை விட 10 மடங்கு பெரிய ஒரு கிரகம் பிளானட் 9 அப்படின்னு ஒரு புது கிரகத்தை விஞ்ஞானிகள் தேடிட்டு இருக்காங்க. அது நெப்டியூனுக்கும் பின்னாடி நம்ம சூரிய குடும்பத்தோட எல்லையில மறைஞ்சிருக்கலாம்னு கணித ரீதியா நம்பப்படுது. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல பல 100 கோடி மைல்கள் பறந்து விரிந்து கிடக்கிற இந்த 8 கோள்கள்ல நாம வாழ்ற இந்த பூமி மட்டும்தான் உயிர் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை ஒளிச்சு வச்சிருக்கு. எதிர்காலத்துல ஒருவேளை செவ்வாய் கிரகத்துக்கோ இல்ல நிலவுக்கோ டூர் போக வாய்ப்பு கிடைச்சா நீங்க எந்த கிரகத்துக்கு போக ஆசைப்படுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. விண்வெளி பத்தின இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம கொடியால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.